அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொடூரம். இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? கொலை செய்த இருவருக்கும் உயிரிழந்தவருக்கும் என்ன சம்பந்தம்? ரயில்வே கிராசிங் மூடப்பட்டதால அது திறக்கிற வரைக்கும் ஒரு இளைஞர் காத்துட்டு இருந்திருக்கார். அப்போ பைக்ல வந்த 2 பேரு திடீர்னு அந்த இளைஞரை கத்தியால குத்தி கொன்னுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதை பார்த்த அங்க இருந்த மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்துல கிடந்த இளைஞரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு பக்கத்துல உள்ள மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் கொலைக்கான காரணம் தெரிய வந்துச்சு. திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்துல உள்ள கீழமணக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் ரவீந்திரன். MA பட்டதாரியான இவரு அரசு நெல் கொள்முதல் நிலையத்துல தற்காலிக சுமை தூக்கும் தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். அவர் கூட அதே ஊரை சேர்ந்த கமலேஷும் வேலை பார்க்கிறார். மூட்டை தூக்குறதுல வர்ற கமிஷனை பிரிக்கிறதுல 2 பேருக்குமே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில கடந்த அக்டோபர் மாசம் தீபாவளி அன்னைக்கு மது போதையில ரவீந்திரன் கிட்ட கமலேஷ் வம்பிழுத்திருக்கார். அப்போ ஆத்திரத்துல ரவீந்திரனும் அவரோட அண்ணன் ராகேஷ் பாபுவும் சேர்ந்து கமலேஷை பியர் பாட்டிலால தாக்கி இருக்காங்க. கண்மூடித்தனமா தாக்குனதுல கமலேஷோட கையில 20 தையல் போட்டிருக்காங்க மருத்துவர்கள். அது சம்பந்தமா ரவீந்திரன் மேலையும் அவரோட அண்ணன் மேலையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க போலீசார். மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த கமலேஷை பார்க்க வந்த நண்பர்களும் சொந்தக்காரங்களும் குத்துன அண்ணனும் தம்பியும் எந்த பயமும் இல்லாம ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. சிகிச்சை முடிஞ்சு வந்ததும் அவங்க 2 பேரையும் விடாதுன்னு உசுப்பேத்தி விட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகும் கமலேஷ் அமைதியாகவே இருந்திருக்கார். ஆனா விடாத சொந்த பந்தங்களும் நண்பர்களும் ரவீந்திரன் தைரியமா ஊர் சுத்துறான்னு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அதனால கொந்தளிச்ச கமலேஷ் இனிமேலும் விடக்கூடாதுன்னு ரவீந்திரனை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கான். எப்படா தனியா சிக்குவான்னு நேரம் பார்த்து காத்துட்டு இருந்திருக்கான். அப்பதான் லால்குடியில உள்ள ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு ரவீந்திரன். அப்போ தன்னோட நண்பர்கள் கூடவே பைக்ல பின்தொடர்ந்து போன கமலேஷ் கீழமணக்கால் பகுதியில உள்ள ரயில்வே கேட் கிட்ட வச்சு கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கார். ஏற்கனவே 2 பேருக்குள்ளேயும் உள்ள முன்விரோதம், பியர் பாட்டிலால குத்தினது, போலீஸ் கேஸ் ஆனது எல்லாமே ஊர்ல உள்ள எல்லோருக்குமே தெரியும். அப்படிங்கறதால போலீசார் விசாரிச்சப்ப ஊர் மக்களே நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. அடுத்து கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடுன கமலேஷையும் அவர் கூட வந்த நண்பரையும் தேடுற வேலையில இறங்கி இருக்காங்க. அப்போ நம்பர் 1 டோல்கேட் பகுதியில உள்ள கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் கமலேஷ் சுத்திட்டு இருக்கிறதா போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அங்க போன போலீசார் கமலேஷை சுத்தி வளைச்சு கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. அதே மாதிரி கமலேஷ் கூட இருந்த நண்பரை தேடிட்டு இருக்காங்க.